வீடு பெறுவதற்கு வீடு தடையில்லை. பட்டினத்தார் பாடல் விளக்கம். குருவே வணக்கம். பட்டினத்தாரின் ஒரு பாடலை படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருகிறது. அவர் ஒரு துறவி. ஆனால் இந்த பாடலில் காட்டிற்கு சென்று துறவு மேற்கொள்பவர்களை கிண்டல் செய்வது போலவும் வீட்டிலேயே இருப்பவர்களை புகழ்வது போலவும் எழுதியிருக்கிறாரே. பாடல் இதுதான்: காடே திரிந்தென்ன காற்றே புசித்தென்ன கந்தை சுற்றி ஓடே எடுத்தென்ன உள்ளன்பிலாதவர் ஓங்கு விண்ணோர் நாடே இடைமருதீசர்க்கு மெய்யன்பர் நாரியர்பால் வீடே இருப்பினும் மெய்ஞான வீட்டின்பம் மேவுவரே. பொதுவாக காட்டில் திரிந்து தவம் செய்வதுதானே பெரிய விஷயம். இவர் ஏன் இப்படி சொல்கிறார்? வணக்கம் மட்டுவார் குழலி. பட்டினத்தார் இங்கே யாரை கிண்டல் செய்கிறார் தெரியுமா? இறைவன்பால் உள்ளன்பு இல்லாதவர்களை, அதாவது உண்மையான பக்தியற்றவர்களை. அவர் சொல்வது இதுதான்: நீ என்ன வேஷம் வேண்டுமானாலும் போடு, ஆனால் உள்ளே பக்தி இல்லை என்றால் அது குப்பையே. வா, ஒவ்வொரு வரியாக ஒவ்வொரு வார்த்தையாக பிரித்து பார்ப்போம். அப்போதுதான் அவர் சொல்லும் அந்த கருத்து புரியும். முதல் வரியே காட்டை குறிக்கிறது. காடே திரிந்தென்ன? காடே அடர்ந்த வனத்தில். திரிந்து என்ன, அலைந்தென்ன பயன்? பலர் நினைக்கிறார்கள் ஊரை விட்டு காட்டுக்கு போய்விட்டால் ஞானம் வந்துவிடும் என்று. உன் மனத்தில் ஆசையும் கோபமும் இருந்தால் நீ இமயமலைக்கே போனாலும் அவை உன்னுடன் கூடவே வரும். புலித்தோல் மீது அமர்ந்திருப்பான், ஆனால் அவன் மனம் ஊரிலுள்ள புஞ்சை நஞ்சைகளைப் பற்றியே நினைத்து கொண்டிருக்கும். மலை குகைக்குள் இருப்பான், அவன் மனக்குகைக்குள் காம குரோத லோப பாம்புகள் நெளிந்து கொண்டிருக்கும். மனத்தில் விலங்குத்தனத்தை வைத்துக்கொண்டு விலங்குகள் வாழும் காட்டில் திரிந்தால் என்ன லாபம் என்று பட்டினத்தார் கேட்கிறார். அடுத்து காற்றே புசித்தென்ன என்று கேட்கிறார். காற்றை சாப்பிட முடியுமா குருவே? இது மிக கடுமையான தவத்தை குறிக்கிறது. காற்றே, வாயுவை மட்டுமே. புசித்து என்ன, உண்டு வாழ்ந்தால் என்ன பயன்? சில யோகிகள் உணவே சாப்பிடாமல் வெறும் காற்றை மட்டும் சுவாசித்து, அதாவது வாயு பக்ஷணம் செய்து வாழ்வார்கள். இது ஒரு பெரிய சித்திதான். ஆனால் பட்டினத்தார் கேட்கிறார், சோறு தின்னாமல் காற்றை தின்று உடம்பை வற்ற வைப்பதால் கடவுள் கிடைத்து விடுவாரா? உள்ளே பக்தி இல்லாமல் உடலை வருத்துவது, அதாவது செல்ஃப் டார்ச்சர் செய்வது பக்தியாகாது. அது வெறும் சர்க்கஸ் வித்தை. அடுத்த வரி கந்தை சுற்றி ஓடே எடுத்தென்ன? கந்தை கிழிந்த பழந்துணி, ராக்ஸ். ஓடு பிச்சை வாங்கும் திருவோடு, பெகிங் போல். நான் பெரிய துறவி என்று காட்டிக்கொள்ள சிலர் கிழிந்த துணியை சுற்றிக் கொள்வார்கள். கையில் ஒரு ஓட்டை வைத்துக்கொண்டு பிச்சை எடுப்பார்கள். இத்தகைய வேடங்களாலும் காடுரை வாழ்க்கையாலும் காற்றை மட்டுமே புசிக்கும் தவத்தாலும் பயனில்லை. யாருக்கு பயனில்லை என்கிறார்? அடுத்த வார்த்தையை கவனி. உள்ளன்பிலாதவர். ஆமாம், உள்ளன்பு, அதாவது உண்மையான பக்தி, ட்ரூ லவ் ஆர் டிவோஷன் இல்லாதவர்களுக்கு மேலே சொன்ன அத்தனையும், காடு, காற்று, கந்தை, ஓடு, அத்தனையும் வெறும் மாறுவேடப் போட்டி போன்றவை, பயனற்றவை. அப்படியானால் காடு அவசியமில்லை என்கிறாரா? நாம் எங்கே இருக்க வேண்டும்? லௌகிக வாழ்க்கையிலேயே இருக்கலாமா? அடுத்த வரிகளில் அதை விளக்குகிறார். ஓங்கு விண்ணோர் நாடே இடைமருதீசர்க்கு மெய்யன்பர். ஓங்கு விண்ணோர் நாடு, உயர்ந்த தேவர்கள் வாழும் ஸ்வர்கலோகம் போன்ற. இடைமருதீசர், திருவிடைமருதூரில் உறையும் மகாலிங்கப் பெருமானுக்கு, சிவனுக்கு. மெய்யன்பர், உண்மையான அன்பு கொண்ட பக்தர்கள். திருவிடைமருதூர் என்பது பூலோகச் சிவலோகம் என்று போற்றப்படும் தலம். அங்கே உறையும் ஈசன் மீது யார் உண்மையான அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி. எங்கே? நாரியர்பால் வீடே இருப்பினும். இதுதான் பாடலின் உச்சம். நாரியர்பால், பெண்களிடத்து. வீடே இருப்பினும், வீட்டில், அதாவது இல்வாழ்க்கையில் கூடி வாழ்ந்திருந்தாலும். பொதுவாக துறவிகள் பெண்ணை விட்டு ஓடு, வீட்டை விட்டு ஓடு என்பார்கள். ஆனால் பட்டினத்தார் சொல்கிறார்,
நீ காட்டிற்கு ஓட வேண்டாம், உன் மனைவி மக்களுடன் வீட்டிலேயே இரு. ஆனால் உன் நெஞ்சில் இடைமருதீசன் மீது மெய்யன்பு, உண்மை பக்தி இருக்கட்டும். தாமரை இலை தண்ணீரில் இருக்கிறது, ஆனால் தண்ணீர் அதில் ஒட்டுமா? ஒட்டாது குருவே. அதுபோல குடும்பத்தில் இரு, ஆனால் பற்றில்லாமல் இரு. அதுதான் உண்மையான துறவு. மனைவி மக்களுடன் வாழ்வது தடையல்ல, இறைவன் மேல் அன்பு இல்லாததுதான் தடை. அப்படி வீட்டிலிருந்து கொண்டே பக்தி செய்தால் முக்தி கிடைத்து விடுமா? ஆம், பட்டினத்தார் அதை ஒரு பிரகடனமாக அறிவிக்கிறார். மெய்ஞான வீட்டின்பம் மேவுவரே. மெய்ஞான வீட்டின்பம் மெய்யறிவுமயமான முக்திப் பேரின்பம், வீடு பேறு என்று சொல்வோமே அது. மேவுவரே அடைவார்கள். பார்த்தாயா சிலேடையை? வேர்ட் பிளே. முதலில் வீடே இருப்பினும் என்றார். அதில் வீடு என்பது மனைவி மக்களோடு ஒரு வீட்டில் வாழ்கின்ற இல்வாழ்க்கை, ஹவுஸ் ஹோல்ட் லைஃப். அடுத்து வீட்டின்பம் என்கிறார். இதில் வீடு என்பது முக்தி வீடு, லிபரேஷன். எல்லா துன்பங்களிலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் பிறப்பு இறப்புகளிலிருந்தும் விடுபடும் நிலை என்பதால் முக்தி நிலையை தமிழில் வீடு என்றார்கள். வீடு, விடுபடுதல், விடுதலை. அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் வரிசையில் வீடு என்பது இதைத்தான் குறிக்கும். கருத்து: நீ வீட்டில் இருந்தாலும் உன் உள்ளத்தில் உண்மையான பக்தி இருந்தால் உனக்கு வீடு கிடைக்கும். வீடு பெறுவதற்கு வீடு தடையில்லை என்பதுதான் இப்பாடலின் கருத்து. ஆஹா, எவ்வளவு பெரிய நம்பிக்கை இது! நான் குடும்பத்தோடு இருக்கிறேன், எனக்கு முக்தி இல்லை, ஆசிரமங்களில் உள்ள சாமியார்களுக்குத்தான் முக்தி என்று பயந்து கொண்டிருந்தேன். பட்டினத்தார், பக்தி இருந்தால் போதும், நீ இருக்கும் இடமே பரிசுத்தமான தபோவனம் என்று சொல்லிவிட்டாரே. மிகச்சரி மட்டுவார் குழலி. வேடத்தை பார்க்காதே, உன் உள்ளத்தை பார். உனக்குள்ளே அந்த இடைமருதீசன் இருக்கிறானா? அதுதான் கேள்வி. காடு முக்கியமல்ல, கடவுள் பக்திதான் முக்கியம். அருமையான விளக்கம் குருவே. காடே திரிந்தென்ன என்று கேட்டதன் மூலம் வெளி வேஷத்தை கலைத்து நாரியர்பால் இருப்பினும் என்று சொல்லி இல்லறத்தானுக்கும் முக்தி உண்டு என்று காட்டிய பட்டினத்தாரின் கருணை புரிகிறது. மிக்க நன்றி குருவே. சிவாய நம. உள்ளன்போடு வாழ், வீடு வீடு தேடி வரும். குருவே, பட்டினத்தாரின் காடே திரிந்தென்ன பாடலை விளக்கினீர்கள். காடு, கந்தை, ஓடு என்று வேஷம் போடுவதை விட இல்லறத்திலிருந்தாலும் இறைவனிடம் அன்பு செலுத்துவதே மேல் என்று புரிந்தது. ஆனால் குருவே, பட்டினத்தார் மட்டும்தான் இப்படி சொன்னாரா, அல்லது மற்ற ஞானியரும் இதே கருத்தை சொல்லியிருக்கிறார்களா? நல்ல கேள்வி மட்டுவார்களே. உண்மை ஒன்றுதானே. அதனால் பல ஞானியரும் ஒரே உண்மையைத்தான் வெவ்வேறு வார்த்தைகளில் சொல்லியிருக்கிறார்கள். பட்டினத்தார் சொன்ன அதே கருத்தை அவருக்கு முன்னும் பின்னும் வந்த மகான்கள் எப்படி கூறியிருக்கிறார்கள் என்று பார்க்கலாமா? முதலில் நம் ஆசான் திருவள்ளுவர் இதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? நிச்சயமாக. பட்டினத்தார் கந்தையும் ஓடும் அவசியமில்லை என்றார். வள்ளுவர் மொட்டையும் சடையும் வேண்டாம் என்கிறார். திருக்குறளில் கூடா ஒழுக்கம் என்ற அதிகாரத்தில் ஒரு குறள் இருக்கிறது. மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடின். இதன் பொருள் என்ன குருவே? மழித்தல், தலைமுடியை முழுவதுமாக மழித்தல், அதாவது மொட்டையடித்தல். நீட்டல், தலைமுடியை வெட்டாமல் சடை வளர்த்தல். வள்ளுவர் சொல்கிறார், நீ மொட்டையடித்தாலும் சரி, சடை வளர்த்தாலும் சரி, அவையெல்லாம் அவசியமற்றவை. சான்றோர்கள் எதையெல்லாம் தீமை என்று பழித்து சொல்கிறார்களோ அவற்றை உன் மனத்திலிருந்து நீக்கிவிட்டால் போதும். அதுதான் உண்மையான துறவு. வெறும் வெளிவேடம் குறித்து பட்டினத்தாருக்கும் வள்ளுவருக்கும் இடையிலான ஒத்த கருத்து இது. அடுத்து இல்லறமும் வீடு தரும், துறவறம் கட்டாயமில்லை என்ற கருத்தை வள்ளுவரின் இன்னொரு குறளில் காண்கிறோம். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய்ப் பெறுவது எவன்? அறநெறியில் வாழும் இல்வாழ்க்கையே போதும். அவ்வாறு வாழ்ந்தால் துறவரம் போன்ற வேறு நெறிகளில் போய் பெறக்கூடிய சிறப்பு வேறு என்ன இருக்கிறது என வள்ளுவர் கேள்வி எழுப்புகிறார். முக்தி நிலையாகிய சிறப்பை கூட
இல்லறத்தில் இருந்தே பெற்றுவிடலாம் என்பதே வள்ளுவரின் கருத்து. ஆஹா, வள்ளுவர் நெற்றிப் பொட்டில் அடித்தார் போல் சொல்லிவிட்டார். சரி, சிவபக்தியில் திளைத்த சமயக்குரவர்கள் நால்வர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார்களா? பட்டினத்தார் காற்றே புசித்தென்ன என்று கேட்டது போல அப்பர் நீராடினால் என்ன பயன் என்று கேட்கிறார். கங்கையாடிலன் காவிரியாடிலன் கொங்கு தன் குமரித்துறையாடிலன் ஒங்கு மாகடல் ஓத நீராடிலன் எங்கும் ஈசன் எனாதவர்க்கு இல்லையே. இதன் அர்த்தம் புரிகிறது குருவே. புனித நதிகளில் குளித்தால் மட்டும் போதாது என்கிறாரா? ஆமாம், கங்கை, காவிரி, கன்னியாகுமரி, பெருங்கடல் என்று எல்லா இடத்திலும் போய் முங்கி குளிக்கலாம். உடம்பு அழுக்குத்தான் போகும். ஆனால் எங்கும் ஈசன் இருக்கிறான் என்று உணர்ந்து மன அழுக்கை கழுவாதவர்களுக்கு முக்தி இல்லை என்கிறார். பட்டினத்தார் சொன்ன உள்ளன்பு இலாதவர் என்பதைத்தான் அப்பர் எங்கும் ஈசன் எனாதவர் என்கிறார். நால்வரில் மற்ற மூவரின் பாடல்களிலும் இத்தகு கருத்துடைய பாடல்களை மேற்கோளாக காட்டலாம். இப்போது ஆசிரமத்தின் மாலை நேர வழிபாட்டிற்கு நேரமாகிவிட்டமையால் அவற்றையெல்லாம் கூறுவதற்கு கால அவகாசம் இல்லை. இன்னொரு சந்தர்ப்பத்தில் கூறுகிறேன். சரி குருவே, 1-2 தொட்டு காட்டுவதே போதுமானது. நான் புரிந்து கொள்வேன். சித்தர்கள் யாராவது இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்களா? சித்தர்கள் மன தூய்மையில்லாத வெறும் வெளிவேடத்தை மிக கடுமையாக எதிர்த்தவர்கள். சித்தர் சிவவாக்கியரின் ஒரு பாடல் அப்படியே பட்டினத்தாரின் பாட்டு வரிகளை வேறு வார்த்தைகளில் வேறு சந்தத்தில் பாடியிருப்பது போல் அமைந்துள்ளது. மனத்தகத்து அழுக்கராத மௌன ஞான யோகிகள் வனத்தகத்திருக்கினும் மனத்தகத்து அழுக்கரார். மனத்தகத்து அழுக்கறுத்த மௌன ஞான யோகிகள் முளைத்தடத்திருக்கினும் பிறப்பறுத்திருப்பரே. காட்டிற்குள் இருந்தாலும் மனமாசு நீங்காதவர் பிறப்பறுக்க முடியாது. உண்மையான ஞானி பற்றுகளை அறுத்து உலக வாழ்வில் இருந்தாலும் பிறப்பறுப்பார் என்பது இதன் பொருள். பழங்கால ஞானிகள் சொன்னது சரி. ஆனால் நவீன காலத்தில் பகவான் ரமணர் போன்றவர்கள் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு என்ன சொன்னார்கள்? பகவான் ரமணரிடம் பலர் வந்து, பகவானே, நான் குடும்பத்தை விட்டுவிட்டு உங்களைப் போல ஆசிரமத்திற்கு வந்துவிடவா, காட்டுக்கு போய்விடவா என்று கேட்பார்கள். ரமணர் சிரித்துக்கொண்டே கேட்பார், காட்டுக்கு போனால் மட்டும் உன் மனம் ஊருக்கு வராதா? கண்டிப்பா வருங்குருவே. ரமணர் சொல்வார், நீ எங்கே போனாலும் உன் மனத்தை நிழல் போல கூட்டிக் கொண்டுதான் போவாய். வீட்டிலிருந்தால் குடும்ப கவலை, காட்டிலிருந்தால் குகை சரியில்லை, சாப்பாடு கிடைக்கவில்லை என்ற கவலை. இடம் மாறினால் கவலை மாறாது, கவலையின் பொருள் மட்டும்தான் மாறும். அதனால் அவர் சொன்னது, இருந்த இடத்திலேயே இரு, ஆனால் நான் குடும்பஸ்தன் என்ற எண்ணத்தை விடு. இதுதான் பட்டினத்தார் சொன்ன நாரியர்பால் வீடே இருப்பினும் என்பதின் நவீன விளக்கம். ஒரு வங்கியின் காசாளர் போல இரு. கோடிக்கணக்கான பணம் அவர் கையில் புரளும், ஆனால் அது தம்முடையதில்லை என்று அவருக்கு தெரியுமல்லவா? அதேபோல குடும்பத்தில் இரு, ஆனால் இது என்னுடையதல்ல, இறைவனுடையது என்ற மனநிலையோடு இரு. அதுதான் உண்மையான சந்நியாசம். குருவே, இன்று ஒரு பெரிய தெளிவு கிடைத்தது. பட்டினத்தார் சொல்கிறார், காடு அவசியமில்லை, கடவுள்பால் உள்ளன்பு அவசியம். வள்ளுவர் கூறுகிறார், மழித்தலும் நீட்டலும் அவசியமில்லை, சான்றோர் பழிப்பன நீக்கல் அவசியம். அப்பர் செப்புகிறார், புனித நீராடல் அவசியமில்லை, ஈசனை அறிதல் அவசியம். சிவவாக்கியர் இயம்புகிறார், வனத்தில் இருத்தல் அவசியமில்லை, மனத்தில் தூய்மை அவசியம். பகவான் ரமணர் உரைக்கிறார், இடம் மாற வேண்டாம், மனப்பான்மை மாற வேண்டும். எல்லோரும் ஒரே புள்ளியில் இணைகிறார்கள். மிக சரி மட்டுவார் குழலி. துறவு என்பது உடையை மாற்றுவதல்ல, உள்ளத்தை மாற்றுவது. நீ எந்த உடையை வேண்டுமானாலும், ஜீன்ஸ் ஆர் சாரி என்று எந்த உடையை வேண்டுமானாலும் உடுத்து, எந்த ஊரில் வேண்டுமானாலும் இரு. ஆனால் உள்ளத்தில் இறைவா எல்லாம் உன் செயல் என்று மாறாத பக்தி இருந்தால் நீயும் ஒரு பட்டினத்தார்தான். மிக்க நன்றி குருவே. வெளிவேடங்களில் மயங்காமல் என் உள்ளத்தை இறைவனின் கோவிலாக மாற்ற முயற்சி செய்வேன். குருவே, இறுதியாக ஒரு கேள்வி. இல்வாழ்வில் இருப்பது முக்திக்கு தடையில்லை என்று உணர்ந்து கொண்டேன்.
ஆனால் இந்த உண்மையை சொன்ன பட்டினத்தார் ரமணர் போன்றவர்கள் ஏன் துறவரத்தை தேர்ந்தெடுத்தார்கள்? அவர்களும் இல்வாழ்விலேயே இருந்திருக்கலாம் அல்லவா? சபாஷ் மட்டுவார்குழலி, மிக புத்திசாலித்தனமான கேள்வி. மருத்துவர் நோயாளிகளுக்கு மருந்து கொடுக்கிறார், ஆனால் அவர் ஏன் மருந்து சாப்பிடவில்லை என்று கேட்பது போல் இருக்கிறது இது. இதற்கு 3 முக்கியமான காரணங்கள் உள்ளன. ஒவ்வொன்றாக சொல்கிறேன் கேள். பகவான் ரமணரோ பட்டினத்தாரோ அமர்ந்து யோசித்து நாம் நாளைக்கு துறவியாகப் போவோம் என்று முடிவு செய்து போகவில்லை. அது அவர்களுக்கு சம்பவித்தது. இட் ஹேப்பன் டு them. ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு பிராரப்த கர்மா உண்டு. சிலர் ஜனக மகாராஜா போல இருப்பார்கள். அவர் ஒரு ஞானி, ஆனால் நாட்டை ஆண்டார், குடும்பத்தோடு இருந்தார். சிலர் பட்டினத்தார் போல இருப்பார்கள். அவருக்கு ஞானம் வந்த வேகம் அவரால் குடும்ப கூட்டுக்குள் இருக்க முடியவில்லை. ஒரு பலூன்ல காத்த ஊதிக்கொண்டே இருக்கிறாய். ஒரு அளவுக்கு மேல் காற்று அதிகமானால் என்ன ஆகும்? பலூன் வெடித்துவிடும். அதுதான் நடந்தது. பட்டினத்தாருக்கும் ரமணருக்கும் ஏற்பட்ட ஞான தேடல், அதாவது வைராக்கியம், அவ்வளவு தீவிரமாக இருந்தது. அது அவர்களின் லௌகீக வாழ்க்கையை வெடிக்க செய்துவிட்டது. ஆனால் எல்லோருக்கும் பலூன் வெடிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. காற்றை உள்ளே வைத்துக்கொண்டு பலூனை பாதுகாக்கவும் முடியும். இல்லற ஞானிகள் அதைத்தான் செய்கிறார்கள். அடுத்து மிக முக்கியமான ஒரு கருத்து. ஒரு மரத்தில் காய் இருக்கிறது. அது மரத்தை, அதாவது காம்பை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த பழம் நன்றாக பழுத்துவிட்டால் என்ன நடக்கும்? காம்பிலிருந்து தானாகவே கழன்றி கீழே விழுந்துவிடும். பழம் கீழே விழப்போகிறேன் என்று முடிவு செய்ததா? இல்லை. அதன் முதிர்ச்சி அதை மரத்திலிருந்து பிரித்துவிட்டது. மரம் குடும்பம் அல்லது உலகம். பழம் உண்மையான துறவிகள். பட்டினத்தார் ரமணர் போன்றவர்கள் முதிர்ந்த பழங்கள். ஞானம் கனிந்தவுடன் உலகம் அவர்களை விட்டு தானாக நழுவிவிட்டது. ரினன்சியேஷன் வாஸ் அ பை ப்ராடக்ட், நாட் அ ப்ரீரெக்விசிட். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் பழுத்து விட்டோம், அதனால் விழுந்து விட்டோம். நீங்கள் இன்னும் காயாக இருக்கிறீர்கள், அதாவது குடும்பத்தில் பற்று இருக்கிறது. பரவாயில்லை, மரத்தோடு ஒட்டிக்கொண்டே இருங்கள், ஆனால் உள்ளே பழுக்க முயற்சி செய்யுங்கள், அதாவது உள்ளன்பு அல்லது சரணாகதி. பழுத்த பிறகு அதுவே பார்த்து கொள்ளும். வலுக்கட்டாயமாக பழுக்காத காயை பித்து போட்டால் போலித் துறவு, அது அழுகிவிடும். அதனால்தான் நீ இருக்கும் இடத்திலேயே இரு என்று அறிவுரை சொன்னார்கள். கடைசியாக ஒரு சமூக காரணம். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் இருக்கிறார். அவர் மாணவர்களோடு அந்த மாணவர்களுக்கு உரிய இருக்கையில் உட்கார்ந்து பாடம் படிப்பாரா? மாட்டார். அவர் தனியாக நின்று பாடம் நடத்துவார். அதுபோலத்தான் இந்த ஞானிகள் உலக மகா வாத்தியார்கள். அவர்கள் இல்லறத்தில் சிக்கியிருந்தால் ஒரு சிறிய வட்டத்திற்குள் நின்றிருப்பார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வெளியே வந்ததால்தான் இன்று உலகம் முழுவதும் அவர்களுக்கு குடும்பமாகிவிட்டது. உனக்கும் எனக்கும் வழிகாட்டுவதற்காக அவர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார்கள். சுருக்கமாக சொன்னால், 1. அவர்களுக்கு அது விதியாக இருந்தது. ஜனகருக்கு ராஜ்ய பரிபாலனம் விதி, பட்டினத்தாருக்கு துறவு விதி. 2. வைராக்கியத்தீ தீவிரமாக இருந்ததால் பற்றுகள் எரிந்துவிட்டன. 3. முழு நேரமும் ஞானம் போதிக்க அவர்களுக்கு தனிமை தேவைப்பட்டது. ஆஹா, இப்போது புரிகிறது குருவே. துறவு என்பது ஒரு சட்டமல்ல, அது ஒரு நிலை. ரெனன்சியேஷன் இஸ் நாட் அ ரூல், இட் இஸ் எ ஸ்டேட். அவர்கள் அந்த நிலையில் இருந்தார்கள், அதனால் துறவியானார்கள். நாம் இருக்கும் நிலையிலேயே இருந்தே மனத்தை அந்த நிலைக்கு உயர்த்த வேண்டும். இதுதானே? மிக சரி மட்டுவார்குழலி. இந்த பட்டினத்தார் பாடலின் பொருளை ஒரு பொழிப்புரையாக சொல்கிறேன் குருவே. உள்ளத்தில் இறைவனிடத்து உண்மையான பக்தி இல்லாதவர்கள் லௌகீக வாழ்வை விட்டுப் போய் வனத்திலே சஞ்சரித்தாலென்ன? யோகியாக காற்றையே உணவாக கொண்டு வாழ்ந்திருந்தாலென்ன? கந்தை துணியை அணிந்து பிட்சா பாத்திரத்தை தாங்கி துறவியாக பிச்சை ஏற்றாலென்ன? ஒன்றும் பயனில்லை. ஆனால் உயர்ந்த தேவலோகமே என்னத்தக்க திருவிடை மருதூரில் வீற்றிருந்தருளும் சிவபெருமானிடத்தில் உண்மை அன்புடையவர்கள் பெண்களுடன் வீட்டிலே இல்லற வாழ்க்கையிலிருந்தாலும் உண்மை ஞானத்தால் உண்டாகும் முத்தி இன்பத்தை அடைவார்கள். காடே திரிந்தென்ன காற்றே புசித்தென்ன கந்தை சுற்றி ஓடே எடுத்தென்ன உள்ளன்பிலாதவர் ஓங்குவிண்ணோர் நாடே இடைமரு தீசர்க்கு மெய்யன்பர் நாரியர்வால்
வீடே இருப்பினும் மெய்ஞான வீட்டின்பம் மேவுவரே. குரு மாணவி குரல்கள் செயற்கை நுண்ணறிவு. ஆக்கம் கவிஞர் பத்மதேவன்.